ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் நானும் யூடியூப்பில் போய் தேடினேன். தேடும்போது எனக்கு அந்த எல்லா பிஸ்னஸையும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இந்த சாமானை விளக்குற ஸ்க்ரப்பர், சில்வரு ஸ்க்ரப்பருடைய வேலை வந்து எனக்கு ஓகேன்னு பட்டுது. பரவாயில்ல, ஒரு அட்டைக்கு 12 பீஸு, அது செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு நான் அந்த கம்பெனியில் கூப்பிட்டு பேசினேன். மதுரை அந்த கம்பெனி அவங்க ஒரு கூப்பிட்டு பேசும்போது ஒரு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் நிறையா பொட்டி தயாரிக்கிறது 1,20,000 நீங்கள் கம்மியாக தயாரிக்கிறது வந்து 60,000 மிஷினு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் அப்படிங்கிலேயே நீங்கள் லாபத்தை அந்த மிஷினோட காசை எடுத்துருவீங்க. நீங்கள் எவ்வளோ தயார் பண்ணுறீங்களோ அப்படியே நாங்கள் அந்த பொருளை வந்து நீங்கள் லாரியில் புக் பண்ணி அனுப்பிடுங்க. எவ்வளவு பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு மாதம் வந்து 40,000 50,000 குறைவு இல்லாமல் 1,00,000 ரூபாய்க்குள்ள வருமானம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதையுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ஏதோ பரவாயில்ல, லேடிஸு நம்மளாலையும் மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்க முடியுது அப்படின்னு நினச்சிட்டு நானும் பேசிவிட்டு மிஷின் என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்கள் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னலாம் கேட்டுட்டு நாங்கள் மதுரை போய் நேராகவே போயும் பார்த்துட்டோம். கண்டுபிடிச்சி அவங்க சொன்ன இடத்துக்கு போய் அந்த கம்பெனி பார்த்துட்டு மிஷினு பார்த்தா ஒரு சின்ன ஒரு வீடுங்க, பெரிய அளவுக்கெல்லாம் வீடு இல்லை, சும்மா ஒரு சந்துக்குள்ளார ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளார ஒரு ஆஃபீஸ் மாதிரி அந்த ஆள் போட்டிருந்தான். மிஷினை 2 ஐட்டத்தை காமிச்சான். இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது இந்த ரேட்டு அந்த ரேட்டுன்னு சொன்னான். அப்படி நானும் பார்த்துட்டு சரி 60 ரூபா மிஷின் ஓகே தான் எங்களுக்கு, ஆனால் செஞ்சு தயார் பண்ணி கொடுத்தா நீங்கள் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டது. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நீங்கள் தயங்காமல் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசலாம். இது நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணுனா நல்லா வருமானம் கிடைக்கும் அப்படின்னெல்லாம் நம்ம யோசிப்போம். யூடியூப்பில் போய் நம்ம சர்ச் பண்ணுவோம், என்ன பிஸ்னஸ் நல்லா வருமானத்தோடு இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறையா பிஸ்னஸில் பைபேக் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க எல்லாமே. பைபேக் பற்றி நாங்களே பொருள் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கேன்வாஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி ஆழமாக அவங்கக்கிட்ட கேட்க ஆரம்பிப்போம். இப்போது மிஷின் நாங்களே கொடுக்குறோம், மிஷினோட ரேட் இவ்வளவு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம அந்த மிஷினை வந்து ரேட்டை பேசி நம்ம வீட்டையே வாங்கிடுவோம். அவங்களுக்கு பைபேக் மூலிமா மிஷின் விற்று லாபம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்கும். அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. வருமானம் வேணுங்கிற ஒரு ஆசையில் போய் அவங்க நம்ம போய் விழுந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு மிஷின் விற்றா, ஒரு மிஷின் விற்றா 10,000 20,000 வரைக்கும் லாபம் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா கூட எடுக்கிறாங்க. அப்படித்தான் நானும் ஒரு பொருள் வாங்கி ஏமாந்து போனேன் என் வாழ்க்கையில். இந்த ஸ்க்ரப்பர் தயாரிக்கிற கம்பெனியில் நான் பேசினேன், வருமானம் கிடைக்கி ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு வேணும் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் முழிச்சிட்டு ஒரு மாதம் அளவுக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து விட்டு தொலைச்சிட்டோங்க. ரொம்ப ஏமாந்து போயிட்டோம். மிஷினில் 60,000 போச்சு, பொருளில் வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கினதில் ஒரு 15,000 போச்சு. 75,000 ரூபா லாஸு. அது போக வாடகை கொடுத்து எடுத்தது முடித்தது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 80,000 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு லாஸ். அதனால் பைபேக் பற்றி பிஸ்னஸ் பற்றி தயவு செய்து யோசிக்காதீங்க. உங்களால் நேரடியாக விற்பனை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யுங்க. அதுக்கப்புறம் பைபேக் பற்றி இன்னொன்று நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாரம் வெள்ளிக்கிழமை முழு வீடியோ, பெரிய வீடியோ நான் போடலான் இருக்கேன். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் போடுற வீடியோ ஒவ்வொரு கருத்துக்கள் உள்ளதாக தான் நான் உங்களுக்கு போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நல்லா இருந்தால் லைக் கொடுங்க, என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. 10,000 ரூபா அட்வான்ஸ் அப்போவே கட்டிட்டு
மீதி அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் 2 நாளையில் மீதி அமௌண்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு நான் அமௌண்ட் அனுப்பி மிஷின் வந்து லாரியில் புக் பண்ணி போட்டு விட்டாங்க. நாங்களும் அதை வாங்கிட்டோம். மிஷினை கொண்டு வந்து சொல்லி கொடுக்குறக்கு ஒருத்தர் வருவான்னு சொன்னாங்கன்னா அவங்கள ஃபோன் மேலே ஃபோன் போட்டு 2 நாள் கழித்து வந்து அது எப்படி ப்ராசஸிங் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10,000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கினேன். அது போக 10,000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கி அதை நாங்கள் தயார் பண்ணி முதல் தடவை அனுப்பிவிட்டோம். பேக்கிங் பண்ணி லாரி ஆஃபீஸ் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி லாரி ஆஃபீஸ் போகிறக்கு ஒரு வாடகை கொடுத்து அங்கேருந்து அனுப்புறதுக்கு ஒரு புக் பண்ணுற அனுப்புகிறவாக்கு அங்கே ஒரு அமௌண்ட்டு கொடுத்து எல்லாம் அனுப்பிவிட்டோம். அப்புறம் முதல் தடவை பேமெண்ட் போட்டாங்க. 2வது தடவை அதே மாதிரி நாங்கள் ஒரு 12,000 13 ரூபாய்க்கு என்னமோ மறுக்க ஆர்டர் எடுத்தோம். பணம் அனுப்பிவிட்டால் பொருளை போட்டு விட்டாங்க. இப்படி நாங்கள் ஒரு தடவை 2 தடவை பண்ணும்போது 3வது தடவை நாங்கள் அனுப்பின பொருளுக்கு பணம் வரல. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் என்னங்க பணம் வரல போட்டதுக்குன்னா நீங்கள் அனுப்பும்போது அதெல்லாம் கழுண்டுருச்சு, நிறையா லாரியில் போடும்போது நிறைய கழுண்டுருச்சு, அதனால் வந்து பேமெண்ட் அதுக்கு வராது அப்படின்னாங்க. எங்களுக்கு பக்குன்றுச்சு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, 15,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் எங்களுக்கு அதுலேயே ஒரு லாபம் 5,000 6,000 வர வேண்டியது இருக்குது, இப்போ இப்படி சொல்கிறீங்களேன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எங்களுக்கு கரெக்டாக வந்தால் தான் நாங்கள் பேமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியாமல் நாங்கள் டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தோம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, சரி சரியாக இருக்கிறதுக்காவது பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அது சரி கொடுக்குறேங்க, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. இன்னும் ஒன்றுமே கான்ட்ராக்டே பண்ண முடியல.